ஒரு பொண்ணு நார்மலா எப்போதும் போல தன்னோட வீட்ல சமைச்சுக்கிட்டு இருக்க மாரி, ஒரு நாள் வீட்ல சமைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல யாரோ ஒரு நபரு பின்னாடியிலருந்து வந்து இந்த பொண்ண துப்பாக்கியால 3 தடவ சுட்டு கொலை செஞ்சுடுறாங்க. இப்ப இந்த பொண்ணும் இறந்து போயிருது. அந்த துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே வீட்டாளுங்கலாம், மத்த வீட்டாளுங்கலாம் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. அந்த கிச்சன் பக்கம் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா இந்த பொண்ணு வந்து ரத்த வெள்ளத்துல படுத்து கிடக்குறா, இறந்து போய் கிடக்குறா. இப்ப இதோட ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்சிடென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணை வந்து கொண்டது வேற யாருமே கிடையாது. அந்த பொண்ணை பெத்த அப்பா. அந்த பொண்ணை பெத்த அப்பா தான் இந்த பொண்ணை வந்து 3 தடவை துப்பாக்கியால சுட்டு கொலை செஞ்சிருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணை வந்து ஒரு இரும்பு ராடால சாகர வரைக்கும் அந்த பொண்ணோட இடுப்புல வந்து தாக்கி கொலை செஞ்சிருக்கான். இப்ப வீட்டு ஆளுங்கலாம் கேட்குறாங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ண, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பெத்த அம்மா கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த ஆள் வந்து வாயை திறக்கல. இதுக்கு தான் நான் பண்ணேன், இதனால தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணமும் சொல்லலை. அதுக்கப்புறம் போலீஸ் ஆளுங்கலாம் வராங்க, இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் தான் இந்த ஆள் வந்து ஒரு கேவலமான விஷயத்த சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு தான், நான் தான் என் பொண்ணை படிக்க வச்சேன். என் பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஒரு டென்னிஸ் பிளேயரு, அந்த பொண்ணை நான் தான் டென்னிஸ் பிளேயராக ஆக்கினேன். இருந்தாலும் என் பொண்ணு வந்து என்னோட அதிகமாக சம்பாதிக்கிறா, அது வந்து என்னோட ஈகோ டச் பண்ணிருச்சு. அதனால தான் என்னோட பொண்ணை வந்து நேரம் பார்த்து 3 தடவை துப்பாக்கியால சுட்டு கொலை செஞ்சுட்டேன். அண்ட் இரும்பு ராடால அடித்தேன், சாகிற வரைக்கும் நான் தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருக்கான். இதை தொடர்ந்து ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட் இந்த ஆளை கொடுத்துருக்கான். இன்னைக்கு வீடியோவில் யார் இந்த பொண்ணு, இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு, அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட், மிச்சம் இருக்க ஸ்டேட்மெண்ட், இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எவ்ரிடே அப்லோட் பண்ணுறோம். ஒன் டே கூட மிஸ் பண்ணாம. இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா, வீடியோஸ்லாம் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வீடியோக்குள்ள போகலாமா? ஹலோ எவ்ரிவான், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். ராதிகா யாதவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணு, 25 வயசு உள்ள பொண்ணு. இந்த பொண்ணு வந்து ஒரு ஃபேமஸான டென்னிஸ் பிளேயருங்க. ஹரியானா, கர்கம், இந்த ஊர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஊரை சார்ந்த இந்த பொண்ணு வந்து ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் ஏகப்பட்ட தடவை கலந்துருக்குது. நேஷனல் லெவல் காம்படிஷனில் ஏகப்பட்ட தடவை கலந்துருக்குது. அண்ட் ஸ்டேட் லெவல் சாம்பியன் கூட இந்த பொண்ணு அந்த டென்னிஸ் கேமில் வந்து ஒரு ஃபேமஸான பிளேயர், டென்னிஸ் பிளேயரு. இப்போ இந்த பொண்ணோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி பார்த்தோன்னா, அப்பா வந்து ஒரு சாதாரண மேஸ்திரி. அப்பாவோட பேர் வந்து தீபக் யாதவ். அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. அம்மாவோட பேர் வந்து மஞ்சு யாதவ். இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தம்பி இருக்கிறான். தம்பி வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காப்ல. இப்ப இந்த பொண்ணு வந்து டென்னிஸ் பிளேயர் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. லோயர் மிடில் கிளாஸ்னா பிகாஸ் உங்க அப்பா வந்து சாதாரண மேஸ்திரி, பெரிய அளவு இன்ஜினியர்லாம் கிடையாது, சாதாரண மேஸ்திரி. ஸோ எந்த அளவுக்கு வருமானம் வரும் நீங்களே நினைச்சு பாருங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு வந்து எந்த ஒரு குறையும் இந்த அப்பா வைக்கல. பொண்ணு வந்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காப்ல. அந்த பொண்ணு வந்து, அப்பா எனக்கு படிப்போட டென்னிஸ்ல தான்ப்பா, எனக்கு வந்து டென்னிஸ் கேம்ல தான் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் வந்து ஒரு ஃபேமஸான டென்னிஸ் பிளேயரா ஆகணும்ப்பா, அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்கப்பா, என்னை வந்து டென்னிஸ் பிளேயரா ஆகிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து கேட்டிருக்கு. அண்ட் அதுக்கும் கூட இந்த ஆள், இந்த தீபக் யாதவ் வந்து, சரி நீ என்ன கேட்குற அதை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போட சேர்த்து இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல கோச்சா பார்த்து சேர்த்து விட்டுருக்காப்ல. இந்த பொண்ணும் தான் நினைச்ச மாதிரியே ஒரு ஃபேமஸான டென்னிஸ் பிளேயர் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் லெவல் மேட்ச்லலாம் கலந்துக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் கலந்துக்குது. அதுக்கப்புறம் நேஷனல் லெவல் காம்படிஷனில் கலந்துக்குது. அண்ட் ஸ்டேட் லெவலில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சாம்பியன்ஷிப்பை கூட இந்த பொண்ணு வந்து வாங்கிறது. ஒரு ஃபேமஸான டென்னிஸ் பிளேயராக இந்த பொண்ணு வந்து ஆயிடுது. இப்போ டென்னிஸ் பிளேயர் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து வீட்டிலே இருங்கப்பா, நான் வந்து சம்பாரிச்சு குடும்பத்தை பார்த்துக்கிறேன்ப்பா, நம்மளுக்கு தான் நல்ல வருமானம் வருதுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லியிருக்கு. பிகாஸ் இந்த பொண்ணு ஃபேமஸான டென்னிஸ் பிளேயர் ஆனதுக்கு அப்புறமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இல்லை பல கம்பெனிஸ்லாம் வந்து நான் என்னோட பிராண்டை ப்ரொமோட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து இன்ஃப்ளூயன்சராக மாற்றுவாங்க. யார் ஒருத்தர் வந்து ஃபேமஸாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து இன்ஃப்ளூயன்சராக மாறிடுவாங்க. அவங்க வந்து கிரிக்கெட் பிளேயராக இருக்கட்டும், டென்னிஸ் பிளேயராக இருக்கட்டும், ஃபுட்பால் பிளேயராக இருக்கட்டும். ஆனால் இந்த கம்பெனிக்காரங்க அவனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவானுங்க. சரி, அதுக்குள்ள நம்ம போக வேணாம். இப்போ இந்த பொண்ணு வந்து நல்லா கை நிறைய காசு சம்பாதிக்க ஆரம்பிக்குது. காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்பா வந்து வீட்டில் இருங்கப்பா அப்படின்னு சொல்லுது. இப்போ அப்பாவும் வீட்டில் இருந்தாப்புல நல்ல ஒரு 2 BHK 3 BHK வீடு கட்டிக்குது. டூப்ளெக்ஸ் வீடை வந்து கட்டிக்குது. நல்லா வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து ஒரு தனியாக ஒரு டென்னிஸ் அகாடமி வேற தனியாக வந்து நடத்திட்டு வருது. 25 வயசுலேயே இந்த பொண்ணு வந்து தனியாக ஒரு டென்னிஸ் அகாடமி வேற நடத்திட்டு வருது. ஒரு நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்கு இந்த ஃபேமிலிக்கு. நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நாளாக என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, இந்த பொண்ணு வந்து சம்பாரிச்சு தான் இந்த ஃபேமிலியை பார்க்குதுன்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஆளுங்களாக இருக்கட்டும், ஃபேமிலி ஆளுங்களாக இருக்கட்டும், நெய்பர்ஸாக இருக்கட்டும், இந்த ஆளோட இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபக் யாதவோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும்,
இவங்க எல்லாமே இந்த ஆளுக்கு அதுல ஊத ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா உன்னோட பொண்ணு சம்பாத்தியத்துல உட்காந்து நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? பொண்ணு சம்பாரிச்சு நீ சாப்பிடணுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷத்த வந்து இந்த ஆள் மனசுல வந்து ஊத்த ஆரம்பிக்கிறானுங்க. ஊத ஆரம்பிச்சோனே ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த ஆள் வந்து கேட்காம தான் இருந்திருக்காப்ல. ஆனா நாளாக இந்த விஷயம்லாம் காதுக்கு போக ஆரம்பிக்குது தீபக் யாதவுக்கு. காதுக்கு போக ஆரம்பிச்சோனே ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொண்ணுகிட்ட இந்த தீபக் யாதவ் என்ன சொல்றாப்லனா, இந்த டென்னிஸ் அகாடமிலாம் இருக்குதுலம்மா, அதெல்லாம் நீ தூக்கிருமா, அதெல்லாம் கலைச்சிருமா, அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். இப்ப நம்மளுக்கு வருமானத்தை கூட நீ வந்து போய் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்ல. நானே வந்து குடும்பத்தை பார்த்துக்கிறேன், நானே குடும்பத்தை வந்து லீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்து ஃபர்ஸ்ட் சுமூகமா சொல்லி பார்க்கறாப்ல இந்த பொண்ணுட்ட. அதுக்கு இந்த பொண்ணு வந்து இல்லப்பா எதுக்குப்பா நீங்க போய் கஷ்ட காலம், எதுக்கு நீங்க போய் மேஸ்திரி வேலை பார்த்து சம்பாதிக்கணும் இந்த வயசுல, அதெல்லாம் கஷ்டம்ப்பா. நானே சம்பாரிச்சு குடும்பத்தை பார்த்துக்கிறேன்ப்பா, தம்பியும் படிக்க வைக்கணும், தம்பியை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிச்சு வச்சுக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்குது. இருந்தாலும் இந்த ஆளு வந்து கேட்காம திரும்ப இந்த பொண்ணு கிட்ட வந்து இல்ல நீ இந்த டென்னிஸ் அகாடமியை கலைச்சிரு, நீ இனிமேல் டென்னிஸ் விளையாடவே போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்காப்ல. இருந்தாலும் இந்த பொண்ணு வந்து கேட்காம அப்படி தட்டி கழிச்சுட்டு போயிருக்குது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பிராண்ட் ப்ரொமோஷன்லாம் கலந்துக்கிட்டு ஆரம்பிக்குது. ஏகப்பட்ட வீடியோஸ் இன்ஸ்டாகிராம்ல போடுறதா இருக்கட்டும், ரீல்ஸ் போடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணுது. அசிங்கமா வீடியோஸ்லாம் இல்ல, சாதாரண வீடியோஸ். இந்த பொண்ணு விளையாடுறதா இருக்கட்டும், இது நிறைய பேர் பண்ணுவாங்கல்ல, விளையாடுறதா இருக்கட்டும், டெய்லி ரூட்டீன் எல்லாம் எடுத்து போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பொண்ணு போட்டுட்டு வந்திருக்குது. அதுக்கு கூட இந்த ஆள் வந்து என்ன சொல்லியிருக்காப்லனா, இதெல்லாம் நீ போடாத, என்ன நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டென்னிஸ் கேம் விளையாடுறேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து அகாடமி வச்சு நடத்திக்கிட்டு இருந்த, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இன்ஸ்டாகிராம்ல போடுற, அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதெல்லாம் உடனே நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்து திருப்பி வான் பண்றாப்ல. அதுக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னா, தன்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே டீஆக்டிவேட் பண்ணிருச்சு. அப்பாவுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிருச்சு. இருந்தாலும் இந்த டென்னிஸ் விளையாடுறதா இருக்கட்டும், அந்த அகாடமியை நடத்துறதா இருக்கட்டும், அதை வந்து விட்டு கொடுக்கல. இந்த பிராண்ட் ப்ரொமோஷன் கூட கொலாப் பண்ணி வீடியோஸ் போடுவாங்களா, அதை கூட இந்த பொண்ணு வந்து தவிர்த்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்பாவுக்காக தியாகம் பண்ணிருச்சு. ஆனா இந்த பொண்ணோட கனவு என்ன? அந்த டென்னிஸ் கேமு, அந்த டென்னிஸ் அகாடமி, இது மட்டும் தான் இந்த பொண்ணோட கனவா இருந்திருக்குது. இந்த கனவு வந்து கலைஞன்னு சொன்னோன்னே அப்பா பேச்சை கேட்காம இருந்திருக்கு. அதை மட்டும் விட்டுருங்க, ஏதோ படத்தில் நடிக்க வேணாங்கிறீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் இந்த பிராண்ட் ப்ரொமோஷன் வீடியோஸ்லாம் போட வேணாங்கிறீங்க, அதெல்லாம் நான் போடாம இருந்திருக்கிறேன், இதை மட்டும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிருச்சு. கொஞ்ச நாள் போக ஆரம்பிக்குது. இந்த ஆளுக்கு வந்து இன்னும் பல பேர் என்னையா எத்தனை நாளுங்க இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருப்ப, பொண்ணு காசுல உட்காந்து சாப்பிட்ற வெக்கமா இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் பல பேர் இந்த ஆளுகிட்ட பிரஷருக்கு மேல பிரஷரை போட ஆரம்பிக்கிறாங்க. பிரஷரை தாங்காம இந்த ஆளு வந்து பொண்ணு கிட்ட சொல்லி பார்க்கறாப்புல, பொண்ணு கேட்க மாட்டேங்குது. இவனுங்களும் விடுற மாதிரி தெரியல, பொண்ணு காசுல சாப்பிட்றன்னு சொல்லிட்டு கரிச்சு ஊத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு வந்து ஒரு முடிவு என்னன்னா, இந்த பொண்ணை வந்து தீத்து கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு நாள் கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது பொண்ணோட பின்பக்கத்துல இருந்து துப்பாக்கியை வச்சு சுட்டுறான். இந்த ஆள் வந்து ஒரு லைசன்ஸ்டு துப்பாக்கி ஒன்று வச்சிருக்கான். அந்த லைசன்ஸ்டு துப்பாக்கி இந்த பொண்ணு தான் வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த துப்பாக்கி வச்சு 3 தடவை சுட்டு இந்த ஆள் வந்து கொலை பண்ணிடுறான். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட், போலீஸ் ஆளுங்க வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டேட்மெண்ட், இந்த வாக்குமூலம் இந்த ஆள் தான் கொடுக்குறான். இந்த பொண்ணு வந்து சுட்டு கொலை பண்ணிடுறான். சுட்டு கொலை பண்ணிட்டு இந்த பொண்ணு வந்து சாகாம இருந்திருக்கு. அந்த டைம்ல இந்த ஆள் என்ன பண்ணிருக்கானா, ஒரு இரும்பு ராடை எடுத்து பொண்ணோட இடுப்புலயே அடிச்சிருக்கான். இடுப்புலயே அடிச்சு துடிக்க கொலை பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் தான் வீட்டாளுங்களாம் வரானுங்க. வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி சத்தம் எங்கப்பா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டாளுங்களாம் வந்து பார்க்குறாங்க. வீட்டாளுங்களாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் வீட்டாளுங்க கேட்குறாங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஆள் வந்து அங்கே எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஆளுங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸ் ஆளுங்கள்ட்ட தான் இந்த வாக்குமூலத்தை கொடுக்குறான். என்னோட பொண்ணு தான், நான் தான் வளர்த்தேன், அவளை நான் தான் டென்னிஸ் பிளேயர் ஆக்கினேன். இருந்தாலும் அவள் வந்து என்னோட அதிகமாக சம்பாரிச்சிட்டா, என்னோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு, அதனால தான் என்னோட பொண்ணை சமயம் பார்த்து நான் தீர்த்து கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேவலமான ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் சொசைட்டி ஆளுங்களாம் இந்த மாதிரி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி ஆளுங்களாக இருக்கட்டும், எல்லாருமே என்னடா உன் பொண்ணு சம்பாதித்துல உட்காந்து சாப்பிட்ற, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி என்னை வந்து இப்போ டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் என்னோட பொண்ணோட கதையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோசமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கான். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பொண்ணு வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணு பண்ணது தப்பு. ஒரு பொண்ணு வந்து படிக்கிறேன்னு சொன்னா அந்த பொண்ணு பண்ணது தப்பு. ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு போய் தான் குடும்பத்தை காப்பாத்தினா அதையும் தப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சைக்கோ பயலுக பெத்த பொல்லைய கொலை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கு காரணம் வந்து இந்த ஆளு தான். இந்த ஆள் வந்து ஒரு சைக்கோ. இந்த ஆள் வந்து பொண்ணை வந்து சுட்டு கொலை பண்ணிட்டான். இது ஒரு பக்கம். ஆனா இந்த ஆளை வந்து தூண்டினது யாரு? இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய ஆளுங்க தான். என்னப்பா பொண்ணு சம்பாரிச்சு நீ சாப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சொசைட்டி ஆளுகளை என்னன்னு சொல்லி திட்டுறது? ஒரு பொண்ணு சம்பாரிச்சா தப்பு, பொண்ணு வேலைக்கு போனா தப்பு, பொண்ணு காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டா தப்பு, எல்லாருமே தப்பு. ஆண்கள் தான் சம்பாதிக்கணும், ஆண்கள் டாமினேஷன் தான், இந்த மேல் டாமினேஷன் தான் இருக்கணும், பெண்கள் வந்து இவங்களுக்கு அடிமையா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை காலத்துக்கு தான்? 2025 நம்ம வாழ்ந்து இருக்கோம், 2025 இருக்கிறோம். இருந்தாலும் பெண்கள் வந்து
வந்து அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனை நாளுக்கு தான் பெண்களை வந்து அடிமைப்படுத்தி வைக்க போறீங்க? தயவு செஞ்சு திருந்து தொலைங்க. 2025 இருக்கிறோம். பெண்கள் வந்து இதுக்கு போயிட்டு இருக்காங்க, ஸ்பேஸுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க வந்து இன்னும் பொண்ணு சம்பாதிக்க கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த ரீசெண்டா அண்ணா யூனிவர்சிட்டியில கூட ஒரு சம்பவம் நடந்துச்சுல. யாரோ ஒரு பொண்ணு அவரோட காதலனோடய என்னமோ ஒரு பிரைவேட்டா இருந்திருக்காங்க, அந்த காலேஜ் கிட்ட இருந்திருக்காங்க, பேச்சுவார்த்தை தான் என்னமோ பேசிக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு டைம்ல இந்த மாதிரி ஞானசேகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஜந்து வந்து அந்த காலேஜுக்குள்ள போய் இந்த பையனும் பொண்ணு ஒன்னா இருக்கிறத போட்டோ பிடிச்சி அந்த பொண்ணு வந்து பயமுடுத்திருக்கான். அந்த பொண்ணு எதனால பயந்துச்சு? இந்த போட்டோ வந்து நான் சொசைட்டில காட்டிடுவேன், சொசைட்டில காட்டிட்டா உன்னோட பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பொண்ணு வந்து பயமுடுத்திருக்கான். பயமுடுத்தி அந்த பொண்ணு வந்து சீரழிச்சிருக்கான். இது எதனால நடந்துச்சு? அந்த பொண்ணு அங்க உட்கார்ந்தனால தான் நடந்துச்சு. அந்த பொண்ணு ஏன் அங்க உட்காரணும்? இதையும் பல பேர் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் பல பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த பொண்ணு எதுக்கு உட்காரணும், காலேஜ் முடிச்சுட்டு எதுக்கு இந்த பொண்ணு வந்து காதலிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு திருந்துங்க. 2025 நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பொண்ணு காதலிக்குதோ, அந்த பொண்ணு படிக்குதோ, அந்த பொண்ணு சம்பாதிக்குதோ, அந்த பொண்ணு சுதந்திரமா இருக்க விடுங்க. பொண்ணை தயவு செஞ்சு வாழ விடுங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோவை யாராச்சும் உங்க வீட்டுல பொண்ணு அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு விடுங்க. பார்த்து திருந்துட்டோம். ஏன்னா ஒரு பெத்த மகளவே ஒரு அப்பா வந்து சுட்டு கொலை பண்ணியிருக்கான். எதனால? காம்ப்ளெக்சிட்டினால. என் பொண்ணு சம்பாரிச்சு நான் வந்து சாப்பிடணுமா, என் பொண்ணு கையெல்லாம் நான் சாப்பிடணுமா, அதுக்கு என் பொண்ணு நான் தீர்த்து கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவடிச்சிருக்கான். அதுக்கு இந்த ஆளு சுட்டு செட்டு போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அப்பாவி பொண்ணை வந்து தான் பெத்து வளர்த்த பொண்ணை வந்து சாவடிச்சிருக்கான். எங்கத்த போய் சொல்றது? இந்த வீடியோ வந்து யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்து திருந்துட்டோம். அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பை.